ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து சூப்பரான மேகி தாங்க செய்ய போகிறோம். இது நம்ம இன்றைக்கி முட்டை சேர்த்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த முட்டை மேகி செய்கிறதுக்கு வந்து நான் மேகி பாக்கெட் தாங்க 4 பாக்கெட் எடுத்திருக்கேன். இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், 4 இது எடுத்து. இங்கே பாருங்கள், இந்த மேகி பாக்கெட்டு தான் நான் எடுத்திருக்கேன் 4. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறலாங்க. இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப தேவையில்லை, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்க்குறேன். பாருங்கள், எண்ணெய் இப்போ ஹீட் ஆகிருச்சு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது வந்து நம்ம வீடியோவில் பதியலை. இங்கே பாருங்கள், இது போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கிறணும். பூண்டு நம்ம சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் இது. இங்கே பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ இது கூடவே வந்து பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதையும் இது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மேகி. நம்ம வெளியே நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சுக்கிறலாம். இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவந்து வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு தக்காளி பழம் பெருசாக எடுத்து தாங்க கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாங்க, பூண்டு மட்டுமே சேர்த்தா போதும், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கிக்கிறலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம முட்டையை சேர்க்க போகிறோம். இப்போ வந்து 4 பாக்கெட் எடுத்திருக்கேன் நான் மேகி. அதுக்கேற்ற மாதிரி 4 முட்டை சேர்க்குறேங்க நான். முட்டையை சேர்த்து இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடைய முட்டையை நல்லா வதக்கிடலாங்க. நல்லா பொடி மாசு மாதிரி வந்துடட்டும். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ மேகி பாக்கெட் நம்ம போட போகிறோம், அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் வந்து இப்போ முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறலாங்க. அதுலேயே இந்த முட்டையோடையே சேர்த்து வதக்கிடலாம். அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அதுக்கு தான் அந்த மிளகுத்தூள் சேர்க்குறது. இதுவும் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். முட்டை நல்லா பொடி மாசு மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா கிளறிடலாங்க. இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நான் மட்டன் மசாலா தாங்க சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அது காரமும் இருக்கும், நல்ல ஒரு வாசனையும் இருக்குங்க. வேறு மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ மட்டன் மசாலா மட்டும்தான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாங்க. இப்போ வதக்கியாச்சு. இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கிறலாம். இப்போ நம்ம 4 பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தாங்க நான் ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி வேண்டாம், ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்தோம்னா பிசு பிசுப்பாயிரும். 4 கிளாஸ் அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ தண்ணி ஊற்றி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மேகியில் உள்ள மசாலா பாக்கெட்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி கொட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம மேகியையும் உடச்சி விட்டுறலாம். ஒரு மேகியை 4ஆக கட் பண்ணி அப்படியே போட்டுடலாங்க, உடச்சி விட்டு சேர்த்துக்கிறலாம். சேர்த்து விட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யலாங்க. இது மேகி போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ வந்து சீக்கிரம் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்திருக்குங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு வருது பாருங்கள். மேகி வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அவ்வளோதான், வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட வேண்டியதுதான். இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டுங்க. இங்கே பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சிருச்சு பாருங்கள், இஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம தண்ணி அதிகம் சேர்த்தோம்னா விழுவிழுப்பாயிரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக குடமிளகா எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1/2 குடமிளகா எடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. குடமிளகா வந்து நம்மளுக்கு ரொம்ப வேகணும்னு இது இல்லை, இந்த சூட்லேயே அது வெந்துருங்க, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, அவ்வளோதாங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எல்லாம் அப்படியே நேராக நல்லா இஞ்சி வந்துடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறி விட்றேன் நான்.
அவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான மேகி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.